சந்து நடைபாதையை ஆக்கிரமித்ததை அகற்றக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்ததின் பேரில் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் இல்லை என்று நாட்டு மாடு நலச்சங்கத்தின் மாநில தலைவர் கலைவாணன் தலைமையிலும் மாநில செயலாளர் ஆதி முன்னிலையிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் கோட்டூர் ஆர்சி தெருவில் வசித்து வரும் தோமஸ் குடும்பத்தார் சந்து நடைபாதையை ஆக்கிரமித்ததை அகற்ற மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்ததின் பேரில் அரசு சர்வேயர் சம்பந்தப்பட்ட இடத்தை அளந்து ஆக்கிரமித்தது உண்மைதான் என்று தேனி தாசில்தாருக்கு அனுப்பிய தபால் தாசில்தாருக்கு கிடைக்கவில்லை என்றும் 4-5 முறை தாசில்தார் அலுவலகம் போய் கேட்டும் 2 முறை தாசில்தாரை சந்தித்தும் சரியான தகவல் கூறவில்லை என்றும் தபாலை வாங்கிக் கொண்டு இதுவரை எவ்வித நடவடிக்கை எடுக்காமல் இருக்கும் தாசில்தார் மீதும் தாசில்தாருக்கு கீழ் வேலை செய்யும் ஊழியர்கள் மீதும் மாவட்ட ஆட்சித்தலைவர் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மேலும் கோட்டூர் ஆர்சி தெருவில் வசிக்கும் தோமஸ் குடும்பத்தார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு பின்பு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கொடுத்த மனுவிற்கு உரிய பதில் அளிக்கவில்லை என்று கூறி மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயில் முன்பு அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவல் ஆய்வாளர் ராமலட்சுமி மற்றும் துறை ரீதியான அதிகாரிகள் வருகையிலிருந்து பேசியதை அடுத்து ஆர்ப்பாட்டத்தை விட்டு கலைந்து சென்றனர். நாட்டு மக்கள் அனைவருக்கும் நாட்டு மாடு நலச்சங்கம் சார்பாக வணக்கம். நாங்கள் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் கோட்டூர் ஆர்சி தெருவில் தோமாஸ்னு வசிக்கிறவர் அவர் இடம் போக மக்கள் நடக்கிற பாதையை ஆக்கிரமம் பண்ணி வச்சுருந்தார். இது சம்மந்தமாக நாங்கள் வீரவண்டி காவல் நிலையத்தில் வழக்கு கொடுத்தோம். அதுக்கப்புறம் தேனி தாசில்தார்கிட்டையும் நாங்கள் மனு கொடுத்தோம். கலெக்டர் அலுவலகத்துலேயும் நாங்கள் மனு கொடுத்தோம். கலெக்டர் அலுவலகத்தில் மனு கொடுத்ததன் பேரில் 6வது மாதம் 30ஆம் தேதி அரசு சர்வேயர் அங்கே அளந்து அவருடைய தோமாஸுடைய இடத்துக்கு மேலே ஆக்கிரமம் பண்ணது உண்மைதான்னு சொல்லி தகவல் ரிப்போர்ட்டுக்கு கொடுத்தோம். 35 நாளுக்கு மேலே ஆகியும் எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருந்த தாசில்தாரை கண்டிச்சு இன்றைக்கி 4ஆம் தேதி 8வது மாதம் தேனி கலெக்டர் ஆஃபீஸில் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அமர்வு போராட்டம் வச்சுருந்தோம். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஆக்கிரமிப்பை உறுதிப்படுத்தும் கூட அதை அப்புறப்படுத்த மாட்டேங்கிறாங்க. இது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்தா கூட உங்கள் மக்கள் முன்னாடி நாங்கள் விசாரிக்கணுமா அதிகாரிகளை அப்படின்னு அலட்சியமாக பேசுகிறாரு. சரியான பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. இது மாவட்ட ஆட்சியர் இங்கே மனு கொடுக்க வரவங்களுக்கு சரியான தகவல் சொல்ல மாட்டேன்றாரு, பதிலும் பேச மாட்டேன்றாரு. இதனால் நாங்கள் போராட அடுத்து தயாராகிட்டு இருக்கிறோம்.